வணக்கம். பிரச்சனைகளின் பிடியில் சிக்கிதவிக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி என கிரகங்களின் இருப்புகளில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் யோகங்களாக இந்த வாரம் முடிவதற்குள் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். புத்திகாரகராக, வித்தைக்காரராக, கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பெருமளவில் பயணிக்கிறார். இந்த வாரம் 24ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு அடித்தளமிடுகிறது. கடினமான சவால்கள் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக பலமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே மதிநுட்பத்துடன் செயல்பட்டு பல சிரமங்களை தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளை பெறுவதற்கான நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் கருதப்படுகிறது. ராஜகிரகமாக, கிரகங்களின் பிறப்பிடமாக, முடிவும் முதலாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் மிக பலமாக ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் சூரியன் சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்திலிருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள், அலைச்சல்கள், தொந்தரவுகள், தொல்லைகள் மறைந்து மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தொழிலில் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு. நிழல் கிரகமாக, ஞானகாரகராக, மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கேது 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமற்ற அமைப்பாக கருதப்பட்டாலும் கூட கேதுவை நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பலமாக பார்வையிடுகிறார். எனவே தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான அச்சங்கள் போன்றவற்றையும் விளக்குகிறார் மோட்சகாரகரான கேது. இது கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த இருப்பாக கருதப்படுகிறது. மிகவும் வலுவாக 9 கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த நீதிகாரகராக, நேர்மைதவராத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற கிரகநிலைகளின் இருப்பு சரியில்லை என்றாலும் கூட சனிபகவான் ஒருவர் மட்டுமே சாதகமாக இருந்தால் பல்வேறு வகைகளில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வகையில் பெரும்பான்மையான கிரகங்களின் இருப்பு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற ஒரு இருப்பாக கருதப்பட்டாலும் கண்டிப்பாக சனிபகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான ஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த பல காரியங்களை உடைத்தெறிகிறார் சனிபகவான். பிரச்சனைகளின் பிடியில் சிக்கிதவித்துக் கொண்டிருந்த தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இன்பச் செய்திகள், நல்ல செய்திகள் கண்டிப்பாக காத்திருக்கும் யோகங்களாக, மகிழ்ச்சிகளாக அமைவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனிபகவான் எடுத்துக்காட்டுகிறார். எனவே பல்வேறு விதங்களில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட பல்வேறு வகையான துறைகளில் வெற்றி வாய்ப்புகளை மலை போல் குவிக்கக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், புதிய வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், தொழிலை விரிவுபடுத்துதல், கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. காத்திருக்கும் யோகங்களாக, மகிழ்ச்சிகளாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் முடிவதற்குள் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை வலிமை வாய்ந்த சனிபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். உத்தியோகம் ரீதியாக சகபணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினரின் சாதகமற்ற நிலையில் நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது. அனைத்திலும் மிகச்சிறப்பான ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் பெறக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை சனிபகவான் தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது.
நீங்கள் திட்டமிட்டபடியே தொழில்துறையில் புதிய தொழில் துவங்குதல், பழைய தொழிலை விரிவுபடுத்துதல் அல்லது தொழில் சார்ந்த புதிய மாறுதல்களை மேற்கொள்ளுதல் போன்ற எல்லாவற்றிலுமே மிகவும் பலமாக நன்மைகள் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. பூமிகாரகரான மங்களக்காரரான நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மிக விரைவில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு மற்றும் செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அவர்களுடைய பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டார்கள். எனவே இனி சுப நிகழ்வுகளில் பெரிய அளவில் சிரமங்கள், சிக்கல்கள், தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்காது. சுப நிகழ்வுகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் உருவாகாத வகையில் நல்லபல மாற்றங்களை மிக சிறப்பாகவும் பலமாகவும் எதிர்கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை நவகிரகங்களின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உறுதி செய்கிறார்கள். என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களும் வளர்ச்சிகளும் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் ராகு சேர்க்கை எடுத்துக்காட்டுகின்றது. சந்திரன் பெரும்பாலும் இந்த வார காலகட்டத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமிடுகிறது. மேலும் சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருபகவானுடன் இணைந்து ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணிக்கப் போகிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்திற்குள் வருவது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுடன் இணைகிறார். மேலும் ஆட்சிபலம் பெறுகிறார். எனவே பன்மடங்கு நன்மைகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது. காத்திருக்கும் யோகங்களாக உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள், வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். கலைத்துறை சார்ந்த நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் கிடைக்கிறது. திட்டமிட்டபடி கலைத்துறையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக பெறுவதற்கான யோகங்களை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் அள்ளிக் கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது. பல்வேறு விதங்களில் சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள், பிரச்சனைகள் விலகி அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான குரு மிகவும் பலமாக ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் குருபகவான் பார்வையால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் கிடைக்கிறது. குருபார்க்கின் கோடி நன்மைகளென்று கருதக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வைகளான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10, 12, 2 ஆகிய இடங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. தனஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் புதிதாக தொழில் மற்றும் பணம் தனம்ரீதியான முன்னேற்றங்களுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். பிரச்சனைகளின் பிடியில் சிக்கிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் சுபபார்வைகளால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கும் யோகங்களாக, மகிழ்ச்சிகளாக, பல இனிமையான நிகழ்வுகளை பெறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. இந்த வார காலகட்டத்தில் பெருமளவிலான கிரகங்கள் சாதகமாக இருந்தும் சில கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் தடைகள் உருவாகலாம். அவற்றை விலக்கி நன்மைகளை நிறைந்து பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வம், இஷ்டதெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.
தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.